அண்மை செய்தி. சென்னையில் போதை கும்பல் தாக்கியதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமன் உயிரிழந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள், முதியவர்கள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத, கையாளாகாத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், கிட்னி திருடுபவர்கள் என திமுக ஆட்சி நடத்துவதே சமூக விரோதிகளுக்காகத்தான் எனவும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் போதை கும்பல் தாக்கியதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமன் உயிரிழந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள், முதியவர்கள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத, கையாளாகாத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். கடந்த 18ஆம் தேதியன்று மது போதையில் இருந்த கும்பலால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காவல்துறையினுடைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமன் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழ்நாட்டிலே பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத, கையாளாகாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று விமர்சித்திருக்கின்றார். ஒரு காவல் அதிகாரியை தாக்கி ஒரு வாரம் கடந்தும் இந்த குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றால் திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எவ்வளவு தூரம் செயலிழந்து கிடக்கிறது என்பதை உணர முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, சாராயம் காய்ச்சுபவர்கள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், கந்துவட்டிக்காரர்கள், கிட்னி திருடுபவர்கள், பாலியல் குற்றவாளிகள் என திமுக ஆட்சி நடத்துவதே சமூக விரோதிகளுக்காகத்தான் என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார். 4 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தை 50 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்றிருக்கின்றது திமுக என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், உதவி ஆய்வாளர் ராஜாராமன் மரணத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும், தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றாரா முதலமைச்சர் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இதற்கு முதலமைச்சர் தரப்போகின்ற விளக்கம் என்ன என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றேன் என்றும் பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.